வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சளி பிடிக்கிறது சளி பிடிச்சிருந்தா ஏன் மாத்திரைகளை எடுத்துக்க கூடாது, அப்புறம் சளி பிடிக்கிறது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க ராஜேஷ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சளி பிடிக்கிறது ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு டஸ்ட்டுக்கோ இல்ல பாக்டீரியா வைரஸ் மாதிரியான நுண்ணுயிரிக்கோ எக்ஸ்போசர் ஆகிறதுனால தான் நமக்கு சளி பிடிக்குது. நார்மலாவே எல்லாத்துக்கும் 3 மாசத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பா சளி பிடிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த சளி நம்ம சுவாச பாதையில இருக்கிற அழுக்கு மற்றும் டஸ்ட் மாதிரியான தேவையில்லாத ப்ராடக்டை வெளியேற்றுறது தான் இந்த சளி பிடிக்கிற ஒரு விஷயம். இந்த சளிக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே ஒரு டேப்லெட்டை வாங்கி சாப்பிடுறாங்க. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம டேப்லெட் எடுக்கிறது மூலமா இந்த சளி கம்மியாகி நம்ம சுவாச பாதைகளில் இருக்கிற டஸ்ட் ப்ராடக்டை வெளியேற்ற விடாம பண்ணிடும். அது போதாத கல்லீரல்களையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சளி நார்மலாவே 1 வாரம் தான் நம்ம உடம்புல இருக்கும். நம்ம எவ்வளவு சீக்கிரமா சளியை வெளியேற்றுறோமோ அவ்வளவு காலம் நமக்கு சளி குணமாகிடும். அப்படி 1 வாரத்துக்கும் மேல சளி இருக்கு, கூடவே தொண்டை வலி, தலைவலி, மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் போய் நம்ம டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறதுனால தான் நமக்கு சளி பிடிக்குதுன்னு சொன்னேன். அப்படி டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம என்னென்ன வழியெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கைகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சமைக்கும் போதும் நம்ம முகத்தை தொடும் போதும் சுத்தமா வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்மோக் பண்றதை அறவே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற இடத்த கிளீனாகவும் டஸ்ட் சேராமலும் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வச்சுக்கிறது மூலயமா நம்ம கோல்டு வராமல் கொஞ்சம் தடுத்துக்கலாம். அது எது மூலயமா நம்ம ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்றது மூலயமா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கலாம். உங்களுடைய மூக்கையும் வாயையும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த பைக்கில் ரைடு போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க. உங்களுக்கு கோல்டு இருக்கும்போது மற்றவங்க கூட க்ளோஸாக இருக்கிறத தவிர்த்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கும் சரி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த வீடியோ நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சந்தேகங்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். நன்றி.